வணக்கம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவரது பொற்பாதமும் தொட்டு மனப்பூர்வமாகவும் மானசீகமாகவும் ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டு இன்றைய டிஸ்கஷனை ஆரம்பிக்கின்றோம். ஓகேங்க, நம்ம ஆய்வு எண் 4 ஜாதகத்தை நீங்க கையில வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே 4, 5 2 ஜாதகமுமே கையில எடுத்துக்கோங்க, எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜாதகத்தை எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சொல்லும் போது ரொம்ப கரெக்டா இருக்கும். நான் எழுதி போடட்டா இல்ல நீங்களே எழுதி வச்சிருக்கீங்களா கையில? என்கிட்ட இருக்கு மேம். மத்தவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல. சரிங்க, நான் எழுதுறேன், நீங்க சொல்ல சொல்ல நீங்களே எழுதிக்கோங்க. லக்னம் தனுசு லக்னம், சாரி மீன லக்னம். லக்னம் மீன லக்னம், லக்னத்தில் கேது. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த நட்சத்திரத்தை சேர்த்து எழுதணும். இங்க கேது என்ன செய்யறாருங்க, புதனுடைய 4ஆம் பாதம் வாங்கிக்கிறாரு. புதனுடைய 4ஆம் பாதம். இப்ப 4ஆம் பாதம் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு கண்டாந்திர நட்சத்திரம் ஞாபகம் வந்துடும். கண்டாந்திர நட்சத்திரம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் லக்னத்தில் நின்ற கிரகமே கண்டாந்திரத்தை கொடுக்குது. முதல்ல லக்னம் போய் யார் தொடும்? கேதுதான் தொடும். கேதுவே கண்டாந்திரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்காரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் ராகு. இது ஆண் ஜாதகம். இந்த ஆண் ஜாதகத்துல 7ஆம் இடத்துல ராகு, செவ்வாயுடைய நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல நிக்கிறாரு. செவ்வாயுடைய 2ஆம் பாதத்துல இருக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா குருவும் சந்திரனும் இருக்கிறாங்க. குரு கேது சார், குரு கேது சார். சந்திரன் சுக்கரனுடைய சாரத்துல இருக்கிறாங்க. இந்த உள்ளுக்குள்ள எழுதுறது, இந்த கோடு போட்டு எழுதுறதுலாம் சாரநாதன் அர்த்தம். நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தை நீங்க மெயினா எடுத்துக்கணும் எப்போதுமே. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா புதன் சூரியனுடைய நட்சத்திரத்துல, சூரியனும் சுயசாரமா இருக்கிறார். அவரும் சூரிய நட்சத்திரத்துல. 2 பேருக்கும் 1 டிகிரி தான் வித்தியாசம். ஒரே 1 டிகிரி வித்தியாசத்துல 2 பேர் இருக்கிறாங்க. அப்ப இந்த புதனுக்கு பேர் என்னங்க? எரிந்த கிரகம்னு பேர். இந்த புதன் எரிந்து அஸ்தங்கமா போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த புதன் பக்ரமாவும் இருக்கிறாரு, எரிஞ்சு போயிட்டாரு. அஸ்தங்கமா இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம 7, 8 டிகிரி 10 டிகிரின்னு போறது கூட அஸ்தங்கம் தான். ஆனா அவர் ஒரே டிகிரில சூரியனோட நெருக்கமா இருக்கும்போது அவர் எரிஞ்சே போயிட்டாருன்னு அர்த்தம். அப்புறம் பக்ரமாவும் இருக்கிறாரு. சூரியன் கூட வேற யார் இருக்கிறா? செவ்வாய். செவ்வாய் அஸ்தங்கமா இருக்கிறாரு. புதன் எரிஞ்சு போயிட்டாரு, செவ்வாய் அஸ்தங்கமா இருக்கிறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா சுக்கிரனும் சனியும். சுக்கிரன் சனி இவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு கும்பத்துல இருக்கிறாரு. சுக்கிரன் நின்ற சதயம் 2ஆம் பாதம், ராகுடைய 2ஆம் பாதம். சனி நிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பூரட்டாதி 3ஆம் பாதம். இவரு குருவுடைய 3ஆம் பாதத்துல உட்கார்ந்துக்கிறார் அப்படின்னு எடுத்துங்க. ஹச்டியா இருக்கிறாருன்னு அர்த்தம். 3ஆம் பாதம் அப்படிங்கும் போதே கடைசி பாதத்துல நிக்கிறாரு. அப்ப ஹச்டியா இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். சனி ஹச்டியா இருந்தா நல்லதுதான். வேலை சார்ந்த விஷயத்துல அவங்களுக்கு ஈஸியா பலன் கொடுக்கும். அவர் இந்த சனி ஒரு கையை பிடிச்சிருப்பாரு வேலை வேலைன்னு. எது எல்டியா இருக்கோ அது ஒரு கையை பிடிச்சிருக்கு. இங்க குரு தான் எல்டியா இருக்கிறார். இந்த ஜாதகத்திலேயே குரு எல்டி, சனி ஹச்டி. இதான் இந்த ஜாதகத்தோட அமைப்பு. சரி, இந்த ஜாதகத்தை நீங்க என்னெல்லாம் பாத்துக்கீங்கன்னு சொல்லுங்க. அந்த டிஸ்கஷனுக்குள்ளார நம்ம போலாம். இப்ப கிரகம் நான் எழுதிட்டேன் உங்களுக்கு. இப்ப நீங்க இந்த ஜாதகத்துக்கு எனக்கு என்ன வந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சப்ஜெக்ட் நடத்திட்டு இருக்கும்போது கிளாஸ்க்குள்ள இருக்கும்போது எனக்கு இந்த ஜாதகத்தை கொடுத்தாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. அவங்க கொடுக்கும்போது கோச்சார் சந்திரன் இங்க இருக்கு. காலையில பஸ்ஸோ ஏதோ காரோ ஏறிடுச்சுன்னு சொன்னாங்க. மேம் உங்களுக்கு மியூட் விழுந்துருச்சு, மியூட் எடுத்துட்டு பேசுங்க. ஓகேங்க, இந்த கால்ல ஆபரேஷன் பண்ணுவாங்களா அல்லது இது ட்ரீட்மெண்ட்லயே சரியாயிருமா? இதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டது. நம்மள்ட்ட கேட்ட கேள்வி. இந்த சந்திரன் சுக்கிரனுடைய 2ஆம் பாதத்துல நிக்கிறார்.
கேள்வி கேட்கிற நேரத்துல கோச்சார சந்திரன்னு சுக்கரனுடைய 2ஆம் பாவத்துல இருக்கிறார். இதைய மனசுல வச்சுட்டு இப்ப நீங்க எல்லாம் பதில் சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க. கிரகம் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்கள்கிட்ட வந்திருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? அதான் மேடம், சுக்கரங்கிறது இந்த ஜாதகத்துக்கு அவர் 8ஆம் அதிபதி தானே. 8-12 காம்பினேஷன் தான் இந்த ஜாதகத்துல ஸ்ட்ராங்கா நிக்குது. சந்திரங்கிறவரு உடல்நிலை தானே. அவரு வந்துட்டு தன் ஸ்தானத்துக்கு 6ல மறைச்சு லக்னத்துக்கு 10ல் நிஷ்பலம். அதுக்கு மீறியே கோச்சார சந்திரன் போறாரு. இன்னைக்கு ராகு வேற அந்த சனி மீற போறார். சனிக்கும் சுக்கரனுக்கு மீறி அந்த ராகு கோச்சார ராகுவும் அங்க இருக்காரு. 8-12 அங்கஹீனம் என்னாலே ஹேண்டிகேப். அப்புறம் சந்திரனும் அதுல சேர்ந்து மாட்டிக்கிட்டாரு. அத உடல்காரகும் அதுல சேர்ந்து மாட்டிச்சு. கண்டிப்பா அது அவருக்கு ஒரு சங்கடத்தை தானே கொடுக்கும். அல்லது வேற யாராவது சொல்லுங்க. எல்லாருமே சொல்லலாம், யாருக்கும் தயக்க வேண்டாம். என்னாச்சு எல்லாம் ஏன் அமைதியா இருக்கீங்க? வணக்கம். சொல்லுங்க சார். இதுல சந்திரன் பூராட நட்சத்திரத்தில் இருக்காரு. இந்த பூராட நட்சத்திர சுக்கிரன் இந்த லக்னத்துக்கு 3-8 அதிபதி. 3-8ஆம் அதிபதி ஆனதால்தான் இந்த விபத்து நடந்திருக்கு. அதனால அந்த சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த அங்கஹீனம் ஏற்பட்டிருக்கு. ஓகேங்க, சரிங்க. இப்ப நான் என்ன சொன்னேன்னா, இந்த சந்திரனே இந்த குருவையும் சந்திரனையும் கடந்துட்டார். நேரா யார் போய் தொடுவாரு? புதனை தான் போய் தொடுவாரு. புதன் பாதகாதிபதி. புதன் பாதகாதிபதி எரிஞ்சு போய் அஸ்தங்கமா நிக்கிறாரு, பலகீனமாக நிக்கிறாரு. அப்ப இந்த சந்திரன் புதனை போய் தொடுறதுனால புதன் சுபகிரகம் தான், ஆனா பாவரோடு சேரும் போது அவரும் பாவர் ஆயிடுவாரு. அப்ப அவரு பாதகாதிபதியாவும் இருக்கிறாரு, பாவரோட சேர்ந்தும் இருக்கிறாரு, பலகீனமாவும் இருக்கிறாரு. இப்போதைக்கு ஒண்ணும் சொல்லாம கொஞ்சம் தாமதப்படுத்தி ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க, காலை ரிமூவ் பண்ணிடுவாங்க. இதுதான் நான் சொன்ன பதில். குரூப்ல கிளாஸ்ல அத்தனை பேரும் இருந்தாங்க. நைட்டு 1:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் பண்ணல, சும்மாவே ட்ரீட்மெண்ட் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு நடுராத்திரில 1:30 மணிக்கு அவனால மூச்சு விட முடியல, இதுக்கு மேல விட்டா உயிருக்கு ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லி 1:30 மணிக்கு மேல காலை ஆபரேஷன் பண்ணி அந்த காலை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த சம்பவத்தை சம்பவமாக சொல்லணும். எப்படி சொல்லணும்? இந்த சந்திரனை வச்சுதான் சொல்லணும். நீங்க அவர் அஷ்டமாதிபதி பாதகாதிபதிங்கிறத நம்ம இங்க கொண்டு வந்து ஜாயின் பண்றோமே தவிர இந்த நட்சத்திரத்தை நம்ம எடுக்கல. அவர் நிக்கிற நட்சத்திரத்தை எடுக்கல. அவர் அடுத்தது போகக்கூடியதான். நிக்கிற நட்சத்திரத்தை எங்க எடுக்கிறோம் அப்படின்னா, அது சுக்கரன் 2ஆம் பாதத்துல நிக்கிறாரு. இப்ப 2ஆம் பாதத்துல சுக்கரன் சுயசாரத்துல தானே நீசமடைஞ்சிருவார். சுக்கரன் தன்னுடைய நட்சத்திரத்துல 2ஆம் பாதத்துல நின்னாருன்னா அவர் நீசமடைவார். அப்ப அந்த நீசமடைதான் அந்த சுக்கரன் தரப்போறாருன்னு அர்த்தம். இது நட்சத்திரம் உள்ளுக்குள்ள, வெளியில கிரகமா பார்த்து நீங்க சொல்லும் போது இந்த புதனை தாண்டி சூரியனை தொடும். சூரியன் 6ஆம் அதிபதி, அடுத்தது செவ்வாய். அவர் செவ்வாய் எத்தனாம் அதிபதியா 9ஆம் அதிபதியாவே இருந்தாலும் அவரு ஆபரேஷன் தான் தருவாரு. நீங்க அதை யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப இவங்க எல்லாம் விபத்தை சொல்லக்கூடியவங்களும் ஆபரேஷனை தரக்கூடிய ஒரு நபரும் தான் அங்க பக்கத்துல இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்க கண்ணை மூடிட்டு இப்ப இல்லைனாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆபரேஷன் பண்ணிடுவாங்க நீங்க சொல்லிடலாம். புதன் மாற்றத்தை சொல்லக்கூடியது. புதன் 3 குடையவரா வருவாரு காலபுருஷ தத்துவத்துல. அப்ப முதல்ல ஒரு முடிவு சொல்லி அதை மாத்தி இன்னொரு முடிவு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? இப்ப இது அஸ்தங்கமாவோ அப்படியெல்லாம் இல்லைன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேற ஹாஸ்பிட்டல் மாத்திட்டு போவாங்க, அங்க போய் ஆபரேஷன் பண்ணுவாங்க. இந்த 2 விஷயம் மட்டும்தான் அது சொல்லும். அந்த புதன் சொல்லக்கூடிய விஷயம் அந்த மாதிரிதான் இருக்கும். அதை வச்சு நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரியே நடந்ததுங்க அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. இப்ப நானு சொன்னதுக்கு இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் சாட்சி. கொஞ்சம் தாமதப்படுத்தி ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்கன்னு தான் சொன்னேன். அதே மாதிரி தாமதப்படுத்தி ஆபரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க, காலை எடுத்துருவாங்கன்னு தான் நான் சொன்னேன். அதை நீங்க அந்த மாதிரி சொல்ல பழகிக்கணும். இது ஃபர்ஸ்ட் வந்த கேள்வி. இதுக்காக தான் இந்த ஜாதகம் வந்தது. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 1.5 மாசம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதக திருமண பொருத்தம் இருக்குதான்னு பாருங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அவங்களே இப்ப உள்ள உட்காந்துருக்காங்க. நான் சொன்னேன் பார்த்துட்டு நானா இருந்தா பொருத்தம் இல்லைன்னு சொல்லிடுவேன், இந்த ஜாதகத்தை கட்டி வைக்க மாட்டேன், திருமணம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படிங்கிற வார்த்தையை தான் நான் சொன்னேன் அவங்கள்ட்ட. அதனாலதான் அவங்க குரூப்ல போட சொன்னாங்க. சரின்னு குரூப்ல போட்டு விட்டேன். சரி, இந்த ஜாதகத்தை நம்ம கரெக்டா ஆராய்ச்சி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு திருமணம் பார்க்கணும் அப்படின்னா ஜென்ம நட்சத்திராதிபதியை பாருங்க. ஜென்ம நட்சத்திராதிபதி யாரு? சந்திரன் சுக்கரன் சாரம் வாங்கினதுனால சுக்கரன் தான் ஜென்ம நட்சத்திராதிபதி. நான் முன்னாடி ஏற்கனவே திருமண பொருத்தம் போடும் போதெல்லாம் நான் பலன் சொல்லியிருப்பது நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க.
ஜென்ம நட்சத்திராதிபதி 6, 8, 12ஆம் இடங்கள்ல உட்கார்ந்து அந்த அதிபதியோடு கூடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். இங்க சுக்கிரன் தான் ஜென்ம நட்சத்திராதிபதி. ஜென்ம நட்சத்திராதிபதி 12ஆம் இடத்துல போய் 12ஆம் அதிபதியோடு சேர்ந்து உட்காந்து களத்திர தோஷ ஜாதகம். திருமணத்துல பிரச்சனையுடைய ஜாதகம்னு ஜென்ம நட்சத்திராதிபதி சொல்லிடுச்சு. அப்ப இன்னொரு களத்திர தோஷம் இருக்க ஜாதகத்தை பார்க்க கூடாது. எல்லாரும் என்ன செய்றீங்க? ராகு கேது இருக்குது, அங்கேயும் ராகு கேது இருக்குது. செவ்வாய் தோஷம் இருக்குது, அங்கேயும் செவ்வாய் தோஷம் இருக்குது. அதைத்தான் பாக்குறீங்க. இங்க ஜென்ம நட்சத்திராதிபதி யாரும் பாக்குறது. அப்ப ஜென்ம நட்சத்திராதிபதி களத்திர தோஷத்தை தராரு. களத்திர தோஷம் உள்ள ஜாதகத்துக்கு களத்திர தோஷம் உள்ள ஜாதகத்தை சேர்த்தக்கூடாது. ராகு கேது சேர்த்தலாம், செவ்வாய்க்கு செவ்வாய் சேர்த்தலாம். ஆனா களத்திர தோஷத்துக்கு களத்திர தோஷம் சேர்த்தக்கூடாது. இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லிடுச்சு? களத்திர தோஷம் இருக்குதுன்னு சொல்லிடுச்சு. ஜென்ம நட்சத்திராதிபதியே திருமணத்துல பிரச்சனை இருக்குது அப்படிங்கறத அது சொல்லிடுச்சு. ரைட்டுங்க. அவர் வாங்கின சாரம் யாருங்க? ராகு சாரம். சுக்கரன் வாங்கின சாரம் ராகு சாரம். ராகு செவ்வாய் சாரம். செவ்வாய் எரிஞ்சு போயிருச்சு. ராகுக்கு ஜீவன் இல்லை, நிழல் கிரகம். அப்ப சுக்கரனுக்கு ஜீவனும் இல்லை, சரீரமும் இல்லை. இங்கேயே ஜென்ம நட்சத்திராதிபதி இந்த ஜாதகத்திலே கெட்டு போயிடுச்சு. அப்ப களத்திர தோஷ ஜாதகங்கிறது இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. திருமண வாழ்க்கையில் பிரச்சனை உள்ளது அப்படிங்கிறது இங்க ஸ்ட்ராங் ஆகுது. அடுத்தது பாருங்க, 7ஆம் அதிபதி யாருங்க? 7ஆம் அதிபதி புதன் போய் அஸ்தங்கமாயி எரிஞ்சு போயிட்டாரு, வக்கரமா இருக்கிறாரு. இங்க திருமண வாழ்க்கை மைனஸ். அதுவும் சொல்லுது. 4 கூடையவரே 7 கூடையவர். அப்ப 4ஆம் அதிபதி தனஸ்தானத்துக்கு 8ல மறைஞ்சிட்டாரு. சுகஸ்தானம் கெட்டு போயிடுச்சு. தாயினுடைய வாழ்க்கை நன்மையாக இருக்காது. தாய் நல்ல விதமா வாழவே மாட்டாங்க அப்படிங்குது. இந்த லக்னமும் இந்த லக்னாதிபதி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க போய் லக்னம் கூட ரேவதி நட்சத்திரத்துல தான் நிக்குது. அப்ப செவ்வாயினுடைய கர்மப்பதிவு இருக்குது இதுல நிறைய அதிகமா. அப்ப என்ன அர்த்தங்க? வீட்டுல விடோவோ அல்லது திருமண வாழ்க்கை சரியில்லாதவங்களோ இருக்குதுன்னு சொல்லுது. அதையவே 4ஆம் அதிபதி சொல்றாங்க. அப்ப தாயினுடைய வாழ்க்கை சரியில்லை. இப்ப இவருக்கு தாயினுடைய வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்லும் போதே இவருக்கு சுகஸ்தானம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்ப இது என்ன செஞ்சிருக்கு? எரிஞ்சு போயிருக்குது. தாயோ இது 4ஆம் இடம், அம்மாவுக்கு 4ஆம் இடம். அப்ப இது அம்மாவோட அம்மா. அம்மாவுக்கோ அல்லது தாய்க்கோ தாய் மாமனுக்கோ எப்படி இருக்குதுங்க? ஒரே 1 டிகிரில சூரியனோட உட்கார்ந்துருக்குது. அப்ப நெருப்பு கடும் 2 நெருப்பு கிரகத்தோட சேர்ந்து உட்கார்ந்துருக்குது. அப்ப தீக்காயம் ஏற்படுவதோ அல்லது மேலிருந்து கீழே விழுந்து அடிபட்டு சாவதோ ஏதாவது ஒரு பிரச்சனைய இந்த 3 நபர்களுக்குள்ள கொடுத்துரும். மேம் என்னாச்சுங்க மேம்? பதில் சொல்லலாம், தப்பு இல்ல. நீங்க சொல்ற காரியமா வாட்ச் பண்ணிட்டே வரோம். ஓகே, நல்லா இங்க ஜாதகம் கொடுத்தவங்கள்ட்ட கேக்குறேன். ஏன்னா நான் அவங்கள்ட்ட கேட்கல. இல்ல அவங்க பாட்டி இவங்க அம்மா 2 வயசா இருக்கும் போது தீ விபத்துல சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது தீ விபத்துல இறந்துட்டாங்கம்மா. சரிங்களா? 1 அம்மா, 2வது பாட்டி. ஏன்னு கேட்டா அம்மாவுடைய அம்மா 7ஆம் பாவம். அடுத்தது புதன் தாய்மாமன். இவருக்கு இளைய சகோதரம் இருந்தா இளைய சகோதரத்தையும் அது பாதிக்கும். ஏன்னா புதன் இளைய சகோதரம், பெண் குழந்தை. அப்ப இவருக்கு இளைய சகோதரம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம பார்க்கணும். இப்ப ஜென்ம நட்சத்திராதிபதி ராகு சாரம் ஏறி ராகு அஸ்தங்கம் பெற்ற செவ்வாய் சாரம் ஏறாரு. இங்க ஜீவனும் இல்ல, சரீரமும் இல்ல. இவருக்கு கீழே சகோதரம் இல்லை, கீழ் சகோதரம் கிடையாது. இருக்காங்களாமா? இல்லம்மா அக்கா மட்டும்தான், ஒரு அக்கா. ஓகேங்க. இவங்களுக்கு கீழ் சகோதரம் இருக்காது. அதனால இளைய சகோதரம் இங்க தீக்காயம் படுறதோ வாழ்க்கை பத்தியோ அவசியம் இல்லை. ஆனா இந்த ஜாதகத்துக்கு தாயினுடைய வாழ்க்கை சிறப்பில்லை. தாய்க்கோ அல்லது தாயினுடைய தாய்க்கோ அல்லது தாய் மாமனுக்கு, புதன் தாய் மாமனை சொல்ல குடிக்கிறோம், இவங்களுடைய வாழ்க்கை சரியிருக்காது அப்படிங்கறது இந்த புதன் சொல்லிருச்சா? அப்ப இதை சொல்லும் போது திருமண வாழ்க்கையை சேர்த்துதானே சொல்லும். 7 கூடையவரா புதன் இருக்கிறாரு. அந்த புதன் திருமண வாழ்க்கை சரியில்லை அப்படிங்கறத அவர் சொல்லிட்டாரு. இங்க அடுத்தது வந்துருச்சா? ஜென்ம நட்சத்திராதிபதியும் சொல்லிட்டாரு, பாவகமும் சொல்லிடுச்சு. அடுத்தது பாருங்க, 7ஆம் அதிபதி 11ல போய் உட்கார்றாரு. 11ல உட்காரலாமா? பலவீனம் ஆயிட்டாருங்கிறது அடுத்தது. அவர் எப்படி இருக்கிறாரு? 11ல போய் உட்கார்ந்து 3, 7, 11 இணையக்கூடாது. 3ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி இணைகிறதோ, 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் இணைகிறதோ தவிர ஒரு 7 கூடைய 11ஆம் பாவம் என்னங்க? லாபஸ்தானம், 7 திருமணம். ஒரு பொருளை ஒரு ரூபாய் போட்டா 2 ரூபாய் மாறினாதான் லாபஸ்தானம். அப்ப 7ஆம் அதிபதி 11க்கு போனா என்ன அர்த்தங்க? 1க்கு 2ஆ திருமணத்தை கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம். அது ஒரே காரணத்தினால அப்படி சொல்லக்கூடாது யார் ஜாதகத்திலையும். 7ஆம் அதிபதி 11 இருக்கிறாருங்கிறதுனாலயே தாரதோஷம் 2 திருமணம் நடக்கும், 3 திருமணம் நடக்கும் சொல்லக்கூடாது. மத்தத்தையும் பார்க்கணும். இப்ப இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? 9ஆம் அதிபதியோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு.
11க்கு போய் 9ஆம் அதிபதி உச்சம். அப்ப 7 விட 9 வலுத்துருச்சு. 7ஆம் பாவத்தை விட 9ஆம் பாவம் வலுப்பெற்று உட்கார்ந்துருக்கு, உச்சமா இருக்கிறாரு. அப்ப இவரும் அஸ்தங்கம் அவரும் அஸ்தங்கம் தான். ஆனா இவர் 10 டிகிரிக்கு மேல இருக்கிறாரு, இவர் ஒரே டிகிரில அஸ்தங்கம் ஆயிட்டார். அப்ப இவர் வேற நட்சத்திரம், இது வேற நட்சத்திரம். அப்ப இந்த புதனை விட செவ்வாய் நல்லாதான் இருக்கிறார், வலுவா இருக்கிறார். சரி, 11 கூடையவர் யாரு? அவர் 12ல போய் இருந்தாலும் தன் வீட்டில் மூல திரிகோண பலத்தோட உட்கார்ந்துருக்காரு. அப்ப 7 விட 9 11 வலுத்துருச்சு. அப்ப தாரதோஷம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க எல்லாரும், இருக்கா இல்லையா? இருக்கு. இப்ப தாரதோஷ ஜாதகம் வந்துருச்சா? இப்ப இந்த ஜாதகத்துக்கு எவ்வளவு கவனமா நம்ம பதில் சொல்லணும், பதில் திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமா திருமண பொருத்தம் பார்க்கணும். திருமண பொருத்தங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்க, இன்னைக்கு நடக்கக்கூடிய தசைங்கிறது சந்திர தசை. சந்திர தசை யாருக்கு வந்தாலும் அது ஜென்ம லக்னத்துல நட்சத்திரத்துலதான் நிக்கும். அப்ப என்ன அர்த்தம்? அதுதான் 1வது தசைன்னு அர்த்தம், அதாவது 1வது நட்சத்திரத்துல நிக்குதுன்னு அர்த்தம். அப்ப தாராபலன்ல ஜென்ம நட்சத்திரம் சொன்னா டென்ஷன். இந்த தசை முழுக்க அந்த ஜாதகர் டென்ஷனா தான் இருப்பாரு, தவறான முடிவுகள் தான் எடுப்பாரு. அவரு உருப்படுற ஒரு செயலியை அவர் செய்ய மாட்டார், நல்லதா யோசிக்க தெரியாது. ஏன்னா டென்ஷனா இருக்கும். டென்ஷனா இருக்கிற எந்த நபராவது நல்ல விதமா யோசிக்க முடியுமா? முடியாது. இப்ப லக்னம் ஈர்க்கக்கூடியது யார் நட்சத்திரம்? புதனுடைய நட்சத்திரம். புதன் 1ன்னு வச்சீங்கன்னா இந்த சுக்கிரன் எத்தனாவது நட்சத்திரம்? டக்குன்னு என்ன நின்னாரு? புதன் 19, கேது 20, சுக்கிரன் 21ன்னு சொல்லணும். 21வது நட்சத்திரம். 21வது நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமா? டார்ச்சர் தருமே. வதை வைநாசிகம். வதை வைநாசியம் இல்ல, வதை வைநாசியம்னா 22வது நட்சத்திரம். எப்ப பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிட்டு. 21வது நட்சத்திரம் என்னது? 3வது நட்சத்திரத்துல விபத்து தாரையில வரும். விபத்து நடந்துருச்சா? இப்ப இங்கேயும் என்ன சொல்லுது? ஜென்மத்தாரைன்னு சொல்லுது, லக்னத்துக்கும் அது 21ன்னு சொல்லுது. சோ ரெண்டுமே சந்திரன் நின்ற இடத்துல இருந்து அது 1வது நட்சத்திரமாவும் லக்னத்துக்கு 21வது நட்சத்திரமாவும் வந்துருச்சு. அப்ப இந்த தசை அவருக்கு நன்மையை செய்யாது. முடிஞ்சிருச்சுங்களா? சந்திரன் என்ன செய்யறாரு? தன் வீட்டுக்கு 6ல மறைஞ்சிட்டாரு, மறைஞ்சுதான் தசை நடத்துறாரு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரன் புத்தி. இந்த சுக்கிரன் என்ன செய்யறாரு? இந்த சந்திரனுக்கு எத்தனாவது நட்சத்திரத்துல நிற்கிறாரு? சந்திரன் சுக்கிரன் நட்சத்திரம், சுக்கிரன் ராகு நட்சத்திரம். என்னங்க எத்தனாவது நட்சத்திரம்? அது விபத்து தாரை தான் 3வது நட்சத்திரமா வரும். அது 5வது நட்சத்திரமா வரும். பிரத்யேக தாரை வரும். பிரத்யேக தாரை நல்ல நட்சத்திரமா? பிரத்யேக தாரைனாவே அது ஒரு பெரிய பெரிய விபத்துன்னு தான் சொல்லுவாங்க. இப்ப ரெண்டுமே என்ன சொல்லுதுங்க? அவருக்கு சரியில்லைன்னு சொல்லுது. இப்ப இந்த சந்திரன் என்ன செய்வாரு? குரு வீட்டுல இருக்கிறாரு, குருவை போல் தசை நடத்துவார். உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே, அந்த வீட்டுக்குடைய அதிபதி கூட இருக்கிற கிரகத்தினுடைய குணத்தோட நடத்துவாரு. அப்ப குருவு மாதிரி அவர் தசை நடத்துவார். வீட்டின் அதிபதியாவும் போயிட்டாரு, கூடவும் உட்கார்ந்துக்கிறாரு. அந்த குரு எப்படி இருக்கிறாரு? எல்டின்னு ஃபர்ஸ்டே சொன்னேன். இந்த சுக்கிரன் என்ன செய்வாரு? அவர் கூட சனி இருக்கிறாரு. அந்த சனியின் குணத்தோட அவர் தான் வீட்டு அதிபதி, குணத்தோட தசை நடத்துறாரு. அது ஹச்டின்னு சொல்லிட்டேன். அப்ப இந்த எல்டி என்ன செய்யும்? ஒரு பக்கம் இழுக்கும், ஹச்டி ஒரு பக்கம் இழுக்கும். இப்ப இது ரெண்டுமே தொடையிலிருந்து கால் பகுதியை சொல்லும். ஒண்ணு காலபுருஷனுக்கு 9, காலபுருஷனுக்கு 12, லக்னத்துக்கு 12. அப்ப கால் திரும்பிக்கும், கால் நடக்க முடியாது. என்ன செய்யும்? ஆளுக்கு ஒரு பக்கம் திருப்ப முடிச்சு. அப்ப இந்த பாவத்தை இது கெடுக்க போகுதுங்கிறத ஃபர்ஸ்ட் லக்னத்தில் நின்ற கேதுவே சொல்லிட்டாரு. கேது காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல நின்று கண்டாந்தர நட்சத்திரத்துல நிக்கிறாரு. எப்போதுமே ஒரு ஜாதகத்தில் காலபுருஷனுக்கு இந்த கிரகம் எந்த பாவத்தை கெடுக்குதோ அந்த பாவம் ஜாதகத்திலையும் கெடக்கூடாது. அப்படி கெட்டு இருந்ததுன்னா அந்த உறுப்பு அவுட். இது காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல உட்கார்ந்து புதனுடைய கண்டாந்தரி பாதத்துல 4ஆம் பாதத்துல நிக்கிறது. லக்னத்துக்கு 12ல சனி நின்னுட்டாரு. முடிஞ்சிருச்சா? கெட்டு போச்சா? அஷ்டமாதிபதி நிக்கிறாரு, 8 குடையவர், 3 8 குடையவர், 2 தீயாதிபத்தியம். 3 தனிச்சு நின்னா தீயவர் கிடையாது. 8ஓட சேரும்போது, 6ஓட சேரும்போது, 12ஓட சேரும்போது 3ஆம் அதிபதியும் தீயவரே. தனிச்ச 3 நன்மையை செய்யும், ஒரு பெரிய அளவுக்கு கெடுதல் செஞ்சிடாது. அப்ப 3 8ங்கிற 2 ஆதிபத்தியத்தை சுக்கரன் வச்சிருக்கிறாரு. போய் 12ல உட்காந்துட்டாரு, 12ஆம் அதிபதியோட சேர்ந்துட்டாரு. அப்ப 12ஆம் பாவம்
கெட்டுருச்சா? விபரீதத்தை கொடுக்குமா? 8, 12 விபரீதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விபரீதத்தை இப்ப இவங்களுக்கு நடக்கிற தசையே அதை சுட்டி காட்டிடுச்சா? சரிங்க. இப்ப சந்திர தசை நடக்குது. சந்திரன் சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்கிறாரு. சுக்கிரன் என்ன செய்யறாரு? ராகு சாரம் வாங்கியிருக்காரு. 7ஆம் பாவ தொடர்பு வந்துருச்சா? சந்திரன் நின்ற நட்சத்திராதிபதி சுக்கிரன், சுக்கிரன் நிக்கிறது ராகு சாரம், ராகு 7 நிக்கிறாரு. அப்ப திருமணத்தை தருவாரு. அடுத்தது 7ஆம் பாவ தொடர்பு கிடைச்சிருச்சு. அவர் செவ்வாய் நட்சத்திரம், செவ்வாய் 2 கூட வரா, அப்ப 2, 7 தொடர்பு கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சா? அப்ப 1ஆம் பாவ தொடர்பு மட்டும் வந்துச்சுன்னா திருமணத்தை கொடுத்துரும் அப்படிங்கறது ஒரு இது இருக்குது. இந்த சுக்கிரன் இங்க வந்தாலோ அல்லது இந்த ராகுக்கு நிக்கிற நட்சத்திரத்துக்கு வரும்போதோ அவங்க கல்யாணத்தை கொடுத்துருவாங்க. இந்த சுக்கிரனோட சேர்ந்த சனி இப்ப லக்னத்துல தான் நிக்கிறார். இப்ப கல்யாணத்துக்கு உண்டான தசை போயிட்டு இருக்கு. நல்லா பாத்துக்கோங்க. இங்கதான் நீங்க பாக்கணும் ஏன் கல்யாணம் நடந்தது அப்படிங்கறத. விபத்து நடந்ததுக்கு ஃபுல் இது கொடுத்துட்டேன் உங்களுக்கு. இது இந்த விபத்து நடந்ததுல ஏதாவது சந்தேகம் வந்தா கேளுங்க, அடுத்தது போலாம். பாருங்க, சனி மேல ராகு நிக்கிறாரு, கேது மேல சனி நிக்குது. இங்கதான் சூரியன் இருக்காது, இங்கதான் செவ்வாய் இருக்கிறாரு. அப்ப செவ்வாய், சூரியன், கேது எல்லாம் சனி எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருச்சா? இங்க அதேதான் இங்கேயும் இருக்குது. சனியும் என்ன செய்யறாரு? 12ஆம் இடத்துல விபத்து நடக்கணும். ஏற்கனவே நான் பாவக விளக்க சொல்லி கொடுத்துட்டேன். இப்ப இது மேல சனி மேல கேது அப்படி இருக்கும்போது இங்க விபத்து நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது. இது நீங்க இந்த செவ்வாய் போய் அடுத்த கட்டத்துல சனிய தொடுவாரு. இந்த மாதிரி அமையும் போது இது ஒரு விபத்தை கொடுக்கும். இந்த விஷயங்கள் ஏற்கனவே இங்க விபத்தாகும் அப்படிங்கறத சொல்லிடுச்சு. எப்போதுமே கேது எந்த பாவத்துல உட்கார்ந்துருக்காரோ அந்த பாவம் காலபுருஷனுக்கு எத்தனாம் அதிபதியோ அதே பாவம் லக்னத்துக்கு ஜாதகத்தில் கிடக்கூடாது. அன்னைக்கு ஒரு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி நீங்க எல்லாரும் போட்டீங்க, நான் மட்டும் ஹார்ட் அட்டாக் இல்லைன்னு சொன்னேன். ஏன் சொன்னேன்? அங்க கெடல. லக்னத்துக்கு 4ஆம் பாவம் கெட்டிருந்தாலும் தசாநாதனுக்கு அது கெடல, அதனால அது இப்போதைக்கு வராதுன்ட்டு. இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் சனி மேல கேது இருக்கும்போது சூரியன் போய் கேது மேல உட்காந்துட்டாரு, செவ்வாய் உட்காந்துருச்சு, சனி உட்காந்துருச்சு. 3 கிரகமும் சேரும்போது என்னதுங்க? ஒரு இரும்பு பீஸ், ஒரு சின்ன ஸ்க்ரூவாவது வைக்க வேண்டிய சூழ்நிலை கொடுத்துரும். அப்ப கோச்சார் தசாபத்தி ஏற்கனவே கெட்டு போய் தான் இருக்குது. அப்ப இந்த கோச்சாரம் ஒண்ணு சேரும்போது அந்த விஷயத்த அது செஞ்சிருச்சு. இந்த சூரியனோட டிகிரியும் இந்த கேது டிகிரியும் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். முன்பின் 3 டிகிரிக்குள்ளார நிற்பாங்க. டிகிரி படி ஒண்ணு சேரும்போது அது என்ன செஞ்சிடும்? அது தன் பலனை தந்துரும். இப்ப இங்க இந்த விஷயம் வந்துச்சு இல்லைங்களா? அதே மாதிரி அங்க செவ்வாயோட டிகிரில ராகு நிற்பார். அந்த ஜாதகத்துல கணவரை சொல்லக்கூடிய செவ்வாயும் இந்த ராகு கோச்சாரத்துல ராகு கேது இருக்குது இல்லைங்களா? அதுவும் டிகிரி படி ஒன்னா உட்காந்துட்டு இருப்பாங்க. அங்க கணவரை பாதிக்கும் அப்படிங்கறத அந்த ஜாதகம் சொல்லும். இந்த ஜாதகத்துல சுக்கிரன் மேல் ராகு, களத்திரக்காரகன். சுக்கிரன் மேல் ராகு, சுக்கிரன் மேல் ராகு என்ன செய்யும்? மனைவியை பாதிக்குமா? அப்ப மனைவியே இங்க பாதிக்குது. அந்த ஜாதகத்துல இந்த இடத்துல செவ்வாய் இருக்குது, செவ்வாய் மேல ராகு, கோச்சாரத்துல கேது போறாங்க. அப்ப கணவரை பாதிக்கும்னு அந்த ஜாதகம் சொல்லுது, மனைவியை பாதிக்கும் இந்த ஜாதகம் சொல்லுது. இந்த விஷயங்கள் எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஜாயிண்ட் ஆகிதான் இருக்குது. சரிங்க, இப்ப அடுத்தது திருமணத்துக்கு உண்டான விஷயம் போலாமா? இது புரிஞ்சிருச்சா? கிளியரா? வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா கேளுங்க. இப்போ ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான விதி இல்ல பிறகு அங்கஹீனம் ஆகக்கூடிய விதி பிறகு 2-3 சொல்லிருக்கீங்கம்மா. டிகிரி பாகை முறையிலயும் பிறகு ஒரு 2-3 விஷயம் சொல்லியிருக்கீங்க. அதே போல பிறகு நம்ம 12ஆம் அதிபதி கேந்திர கோணம் ஏறி ராகுவோ இல்ல பாத்தீங்கன்னா சனியோ தொடர்பு கொள்ளும் பொழுது ஆக்சிடென்ட் இல்ல இந்த மாதிரி கால் எடுக்கிறது ஊனமாகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி விதி இதுல வருதாமா? டச் ஆகுதா? அந்த மாதிரி விதி இதுல வரலப்பா. அந்த விதி இதுல இல்ல. அஷ்டமாதிபதி 12ஆம் பாவத்துல உட்கார்ந்து 12ஆம் பாவத்தை கெடுக்கிறாரு. 12ஆம் அதிபதியோட சேர்ந்து அந்த விதிதான் வருது. அப்புறம் நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா 12ஆம் அதிபதி கேந்திர திரிகோணத்துல உட்கார்ந்தாலும் நமக்கு அது கிரகத்துடைய செவ்வாய் ராகு தொடர்பு வரும்போது
இது இப்போ கல்யாணம் நடந்து 1.5 மாசம் தான் ஆகுது இல்லையா? கல்யாணம் நடந்து 1.5 மாசம் தான். இந்த கல்யாணத்துக்காக இவங்க ஜோதிஷிய பார்க்க போகும்போது சும்மா இந்த ஜாதகத்தை நான் ஃபர்ஸ்டே பார்க்கும் போதே என்னுடைய கண்ணுல பட்டனே 8-12 காம்பினேஷனா இங்க உட்கார்ந்துருக்கு. சந்திரன் தசை நடக்குது. சந்திரன் இங்க நிஷ்பல பங்கம். ஃபர்ஸ்ட் அவர் நிஷ்பலத்தை கொடுத்துட்டு தான் நிஷ்பல பங்கம் ஆவார். அப்ப ஜீவனே எடுக்கல, அதுக்கு பிரகாரம் கால் போயிருக்கு. அதாவது நிஷ்பல பங்கம் இங்க நடக்குது. ஓகே, இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஹோரோஸ்கோப் மேட்சிங் பார்க்க போகும்போது அஸ்ட்ராலஜருக்கு இது ஃபர்ஸ்ட் கண்ணுல படும் இல்லையா? இவருக்கு இப்போ ஒரு பிரச்சனை வரப்போகுது. அதுதான் என்ன தெரியுங்களா, இந்த பெண் வீட்டுல மட்டும்தான் ஜாதகத்தை பார்த்திருக்காங்க, ஆண் வீட்டுல பார்க்கல. ஆண் என்ன சொல்லிட்டாரு, இவங்க திருமணத்துக்கு வந்து அவங்க ஜாதகம் பொண்ணு ஜாதகம் பாத்துட்டாங்களே பொண்ணு வீட்டுல என்ன அவ்வளவு அலட்சியமாவா பாப்பாங்க, நம்ம எதுக்கு பாக்கணும், அவங்கதான் பார்த்து அவங்களே ஓகே சொல்லும் போது நமக்கு என்ன அதெல்லாம் பார்க்க வேண்டாம், அவங்கதான் கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்களேன்னு சொல்லி இந்த பையன் மறிச்சு பேசி ஜாதகத்தை பார்க்க விடாம கல்யாணம் பண்ணிடுச்சு. ஓகே, அப்ப அங்க காஸ்மிக் நல்லா விளையாடி விதி. இங்க என்ன செய்வீங்க, இந்த சண்டன் வந்து இல்ல இதுல மெயினா இப்ப என் பொண்ணு கல்யாணத்துக்கு நாங்க பாக்க போகும்போது என் பொண்ணுக்கு ஃபர்ஸ்டே அவங்க சொன்னது இதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், சோ நீங்க இப்ப பாக்காதீங்க, 26 வயசுக்கு அப்புறம் பார்த்தா போயிடலன்னா நமக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. சோ அது ரொம்ப கரெக்டா. ஏன்னா 5ல சனி நிக்கிறாரு, அந்த 5ல சனி 7ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயை பாக்குறாரு, அங்க கேது இருக்காரு. அப்ப அது ஒரு காம்பினேஷன், அப்ப லேட்டா தான் அது போகும். சோ அது அந்த டைம் வரும்போது அப்ப நடத்தினா போதும். ஓகே, இப்பவே போட வேண்டாம், 22 வயசுல வந்த கல்யாணம் வேண்டாம், நாங்களே கேன்சல் பண்ணிட்டு 27 வயசுல அந்த பொண்ணு கல்யாணமே நடந்தது. சொல்லுங்க மேம். அப்ப அப்படி இருக்க இந்த கல்யாணம், இது இப்போ கல்யாணத்துக்கு பார்க்கும்போதே நமக்கு தெரியுமே இப்படி ஒரு பிரச்சனை இப்ப அந்த பையனுக்கு வரப்போகுதுன்னு நமக்கு ஃபர்ஸ்ட் இது இன்டிமேஷன் கொடுக்குதே. அப்புறம் அந்த இடத்துல யாருமே இதுக்கு இந்த கேள்விக்கு பதில் பெண் ஜாதகத்துல இருக்கு பாருங்க. இந்த கேள்விக்கு பதில் அந்த பெண் ஜாதகத்துல இருக்கு பாருங்க. பெண் ஜாதகத்துல இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அது ஜாதகமே மேட்ச் ஆகாத ஜாதகம் இல்ல மேடம். எப்படி அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமலே பண்ணிட்டாங்களோ? அதுதாம்மா, இந்த ஜாதகர் வந்து பாக்கல, திருமண பொருத்தம் இருக்குதா இல்லையான்னு பாக்கல. பெண் வீட்டுல பாத்துருக்காங்க, திருமண பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அவங்க பார்த்தது உண்மையா பொய்யான்னு இவங்களுக்கு தெரியாது. புரிஞ்சுதுங்களா? அதான் சொல்ற, காஸ்மிக் இங்க நல்லா விளையாடி இருக்கு. அதேதான், இவங்களுக்கு அந்த விஷயம் வந்து இவங்க வந்து பார்க்காம விட்டுட்டாங்க. பாத்துருந்தாங்கன்னா என்ன செய்வாங்க, என்ன விஜயலட்சுமி கண்ணன் லெப்ட்னு வருது, நான் உள்ளதா இருக்கேன். அப்படிதான் சரிங்களா? இந்த ஜாதக பொறுத்த அளவுக்கு இவங்க வந்து ஜாதகத்தை பார்க்காம விட்டாங்க. பார்த்திருந்தாலும் அம்மாவோட பேச்சு எதிர்படாது. அம்மா தான் இங்க செயலிழந்து போயிட்டாங்களே, அம்மாவே செயலிழந்து போயிடுச்சு. அப்புறம் எங்க இருந்து கேக்குறது? இப்ப தசாநாதன் கண்ணை மறைச்சிட்டாரு, சுக்கரன் சாரை எழுதிக்கிறாரு. சுக்கரன் ராகு செவ்வாயும் அஸ்தங்கமாயி கிடக்குது. ராகு ஜீவன் இல்லாத கிரகம், நிழல் கிரகம். அப்புறம் எங்க இருந்து போய் இவர் முடிவெடுக்கிறது? இவரு இதாயிட்டாரு. இதுல பாருங்க என்ன விஷயம்னு. இங்க ராகு வந்து கனெக்ட் ஆயிட்டாரா தசைக்கு. சுக்கரன் அடுத்தது ராகுவா. இப்ப சந்திரன். மேடம் இந்த ஜாதகத்துல இன்னொரு பாயிண்ட் கூட சொல்லலாம். நீங்க இப்ப முடிவெடுக்க தெரியாதுன்னு சொன்னீங்களே, இப்ப 5ஆம் அதிபதி எப்போதுமே புதனும் 5ஆம் அதிபதி தான் புத்திக்கு காரகரம். இந்த 5ஆம் அதிபதி தன் ஸ்தானத்துக்கு காரணம் அறிஞ்சு 8ஓட சாரம் வாங்கி புதன் இங்க வக்ரமாயி இருக்கிறப்போ இந்த ஜாதகர் இப்ப எப்போதுமே சரியான தீர்மானம் எடுக்கவே மாட்டாரு. 5ஆம் இடம் அறிவு தானே, புத்திசாலித்தனம் அறிவு எங்க போய் எல்லாமே வங்கியில போய் கிடக்கு. தன் வீட்டுக்கு 6ல மறைஞ்சிட்டாருல. புதன் வக்ரம் ஆயிட்டாரு இல்லையா, 3ஆம் அதிபதி 12க்கு போயிட்டாரு இல்லையா, சுக்கிரனும் 12க்கு போயிட்டாரு இல்லையா. காலபுருஷனுக்கு 3ஆம் அதிபதி புதன் இல்லையா, இங்க 3ஆம் அதிபதி 12க்கு போயிட்டாரு, புதன் வக்ரம் ஆயிட்டாரு. 6ஆம் அதிபதியோட சாரத்துல நிக்கிறாரு. 5ஆம் அதிபதி சந்திரன் தன் ஸ்தானத்துக்கு 6ல மறைஞ்சு 8உடைய சாரம். இப்ப நல்லா லைஃப்ல எந்த ஒரு டைம்லயுமே இவர் சரியான தீர்மானத்தை எடுக்க மாட்டார். இப்ப பாத்தீங்கன்னா சந்திரன் சுக்கரன் சாரம், சுக்கரன் ராகு சாரம் வந்துருச்சா. இந்த ராகு அஸ்தங்கம் பெற்ற செவ்வாய். இந்த ராகு இங்க எப்படி கனெக்ட் ஆகுறாரு